கிளச்சை மிதிக்கிற இடத்துல மட்டும் கலர் ஆகணும். அதுக்கு மட்டும் ஒரு லைட் ஒன்று வச்சா சரி. காலுக்கடியில் நாளைக்கு செட் பண்ணிடலாம் அதை. இங்கேயா? ஆமாம், காலுக்கடியில் அங்கே ஒரு கேமரா இருக்குங்க. நீ எக்ஸைட் கொடுத்துருக்குது காலில் இங்கே தெரியுது. எக்ஸைட் மிதிக்கிறது, கிளச்சை பிடிக்கிறது எல்லாமே எடுத்துட்டு தெரியும். இனிமேல் நான் கிளச்சை பிடிச்சேன்னா கரெக்டாக தான் பிடிச்சிருக்கு. நீ நான் சொல்லிட்டு என் பாட்டியும் இதாரு பார்த்துக்கோ, நீ பிடிச்ச லட்சணத்தை பார்த்துக்கோ அப்படின்ற. காரன் பத்தல. டக்குன்னு ஃபோர்த்து போட்டேன்னா அதே ஸ்பீடில் போகும். டக்குன்னு ஃபோர்த்து போட, ஃபோர்த்து போகலாம். காலடு யூஸ் பண்ணு, ஆல்ரெடி போகலாம் யூஸ் பண்ணு. போகுதா? பட் நீ அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணினா தான் சிரமம். மறுபடி பிடிச்சி போட்டுக்கோ. இந்த டைமிங் வேஸ்ட் பண்ணால் தான் சிரமம். தெரிஞ்சுதான்? கேப்பை ஃபில்லப் பண்ண முடியும். கரெக்டாக போகும். அவ்வளோதான். நம்ம எவனுமே வரல. அப்புறம் எதுக்குன்னா நம்ம ரோடு அப்படிங்கிறியா? நம்ம ரோடு போனால் கரெக்டாக இருக்கும். சூப்பரா. பட் நீ தேடிக்கையில் திருப்பிட்ட உதறாம, அது புரியுதா? நீ கிளச்சை பிடிச்சி எக்ஸைட்டை பிடிச்சியோ, பட் தேடிக்கையில் இங்கெல்லாம் ஒருத்தர் செகண்ட் கீர்லேயே வண்டி லெஃப்ட் ரைட் போகுது. இல்லை, நான் பொதுவாக சொன்னேன். யார் ஒன்று சொல்லுது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நாளைக்கு மீட்ரு தெரியுற மாதிரி ஒரு கேமரா மாட்டி விட்டலாம். இந்த மீட்டரானா? ஆமாம், நீ என்ன ஸ்பீடில் போகிறீங்கன்னு பார்த்துடலாம். ஏன் முனிஷ் கரெக்டு தானே? மாட்டிலாம் கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கிற முனிஷ் ஒவ்வொரு விஷயத்துலையா. கேமரா எவ்வளோ இதில் நான் வீடியோ கொடுப்போம்?
அதெல்லாம் தெரியாது தம்பி, நான் கொட்டாய் விடலாம் காட்டுது. நல்ல கிளாரிட்டி, நல்லா இருக்கு கேமரா. வேறு எவ்வளோ கிளியராக இருக்கு. ஏய் இப்படி மூணு பார்த்துக்கோ. ஓகேண்ணா. குறும்படம் தவறு செய்வர்களுக்கெல்லாம் குறும்படம் போட்டு காட்டப்படும். எனக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஆகிட்டு இருந்துச்சுண்ணா. இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது, அது காட்ட மாட்டேங்குது. அந்த என்னடா சொல்லுது தம்பி, அது எக்கோ கேக்கு. 3 கேமரால இருக்கனால கேட்குது போகணும். அப்போ 2 ஆஃப் பண்ணிருக்கேண்ணா. இதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி மாரியும் எக்கோ கேட்குது. நீங்கள் மாட்டினீங்களா? அவர்கிட்ட கேளுங்க. அப்போ கிட்ட கேட்டால் அவங்க கரெக்டாக சொல்லியிருந்தான். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெமரி கார்டை எடுத்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் இது கழட்டி லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ போட்டு பாருங்கள், உங்களுக்கு அதில் எக்கோ கேட்காது. நீங்கள் லைவில் இப்படி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 2 ஃபோனை பக்கத்தில் வச்சு ஹலோ நம்ம எக்கோ கேட்கும் பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. கிரண் கம்பேக் தான் கிரண் நினைக்கிறீங்க. நிஜமாலுமே தான். ஏய் இப்போ இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வீட்டில் வண்டி எடுத்து வீட்டில் நீ வண்டி எடுத்து எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீ வீட்டில் வண்டி எடுத்தீங்கள, இது வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் போகணும். புரியல. 10 நிமிஷம் 7 நிமிஷம் ஆச்சு. லெஃப்ட் திருப்பினா 3 நிமிஷம் அங்கே போயிடுவேன். 10 மினிட்ஸ். நேற்று 7 மினிட்ஸ். நேற்று எவ்வளோ? நேற்றை விட இன்னைக்கு எவ்வளோ மினிட்ஸ் கம்மி? 6 மினிட்ஸ். அவன் நேற்று இவருக்கு எவ்வளோ நிமிஷம்? 16 நிமிஷம். 17 சொன்னீங்க. என்னோட 1 நிமிஷம் அதெல்லாம் சீக்கிரம் வந்தேன். மெயின் ரோடு போய் ரோடு தாண்டி ஆப்போசிட் ரோடு நிறுத்திக்கலாம். ஆப்போசிட்? ஆமாம். ரைட்டாக நேராக மெயின் ரோடு போய் யூட்டன் பண்ணையில் யூட்டன் பண்ணாமல் அந்த பைபாஸ் ரோடை தாண்டி ஆப்போசிட் கட் ரோடு ஒன்று இருக்கும். கட் ரோடு நிறுத்திக்கலாம்.
கார் நிற்கிது. இந்த காருக்கிட்டையும் மெதுவாக எடுத்துருங்க. ஸ்பீடு பிரேக் தான் நிறுத்தி